ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே அன்னைக்கு சீக்கிரமா வேலை முடிச்சிடணும்னு நெனைப்போம். ஆனா என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி திங்க் பண்ணியே வந்து மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி சிக்கன் கிரேவி தான் பண்ணேன். ஆயில் வந்து இன்னிலேருந்து கம்மியா யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்தி தான் நான் வந்து சிக்கன் கிரேவியே பண்ணேன். சூப்பரா எம்மியா இருந்தது. புதினா கொஞ்சம் ஆட் பண்ணேன். நல்லா ஃப்ளேவரா இருந்தது. தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கழுவி வச்சிருந்த சிக்கனும் போட்டு சூப்பரா வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா, இந்த வாரமே நெய்ச்சோறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நெறையா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யணும்னு திங்க் பண்ணி சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு மாவு பெசஞ்சு வச்சுருந்தேன். ஸோ வந்து கிரேவியும் தாளிச்சு விட்டுட்டு சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தான் என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கும் குடுத்துருங்க. ப்ரேயர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியும் நல்லா சுட சுட கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லான்ட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. காலையில தக்காளி சாப்பாடு ஸ்கூலுக்காக ரெடி பண்ணி குடுத்தது மிச்சம் இருந்தது. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, அதையும் சாப்பிட்டுட்டு, கூடவே சப்பாத்தியும், கிரேவியும் செஞ்சு வச்சிருந்ததையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து பப்பாயா இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு, இன்னைக்கான லஞ்ச சூப்பரா முடிச்சாச்சு.